ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன். என்னடா இந்த குரலை கேட்டே ரொம்ப நாளாச்சுன்னு பார்க்குறீங்களாங்க? ஆமாங்க, என்னோடய பர்சனல் இஷ்யூனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இனிமேல் நம்ம வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் முருங்கைக்காய் பொரி குழம்பு தான் பண்ண போகிறேன் எங்கள் பாட்டி ஸ்டைலில். அது எப்படி பண்ணுறதுன்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இனி நம்ம சேனலில் 4 டைப் ஆஃப் சீரியஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம வெஜ் சீரியஸ் நம்ம சேனலில் பண்ண போகிறோம். முருங்கைக்காய் பொரி குழம்பு தான் பண்ண போகிறோம். அது எப்படின்றத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு வெள்ளை வெங்காயம் ஒரு 5 எடுத்திருக்கேன், தக்காளி 3, கத்திரிக்காய் 3, முருங்கைக்காய் ஒரு 4 எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி கொஞ்சம் துண்டு அளவு எடுத்திருக்கேன், கசகசா கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துருக்கப்பா. இப்போ வெங்காயத்தை நம்ம குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியையும் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காவை வெட்டி தண்ணியில் போட்டிருக்கோம்ப்பா. இப்போ பாருங்கள், இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. வாங்க நம்ம சட்டுன்னு கடாயில் அந்த தாளிப்பை பார்த்துடலாம். இப்போது ஒரு பேனில் நம்ம ஒரு 4 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம்ப்பா. பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றுனதும் நம்ம அது நல்லா சூடாயிடுச்சான்றதை பார்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம்ப்பா. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை ஒரு கத்து வச்சுருக்கேன். இப்போ அது போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க 5 வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இது வெள்ளை வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் நான் வாங்கியிருந்தேன். நம்ம நார்மல் வெங்காயம் கூட போட்டுக்கலாம்ப்பா. இப்போ பாருங்கள், இஞ்சியை நல்லா நசுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், பூண்டையும் போட்டு நல்லா நசுக்கிக்கலாம். இஞ்சி நசுக்கினதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் நல்லா நசுக்கியாச்சு. வெங்காயம் வதங்கினதும் நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம்ப்பா. கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்ததும் வெங்காயத்தோட இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. வதங்கி வந்ததும் நான் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா வதக்கியாச்சு. இப்போது கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு பெரட்டிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு பெரட்டினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருப்பாங்க, குழம்பு மிளகாத்தூள்ப்பா. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்திருக்கேன். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன்ப்பா. இப்போது அந்த கத்திரிக்காய் முருங்காவோட நல்லா சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம பாருங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1லேருந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டுக்கோங்க. அதுக்கேற்றமான காரம் உப்பு சேர்த்துக்கோங்கப்பா. இப்போ நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், அதில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வைக்கும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம அரைச்சிக்கலாம். கசகசாவோடு சேர்த்து பாருங்கள், ஊற வச்சுருக்க கசகசா போட்டால் நமக்கு டக்குன்னு அரைஞ்சிரும். இல்லைனா ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும்பா. அதனால தான் இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நம்ம தேங்காய் விழுதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கட்டும்பா. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போது குழம்பு நல்லா முக்கால்வாசி கொதிச்சதுக்கப்புறம் நான் தேங்காய் விழுதை சேர்த்துருக்கேன். அரைச்சதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன்ப்பா. இப்போ நம்மளுக்கு சூப்பரான முருங்கைக்காய் பொரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு எங்கள் பாட்டி ஸ்டைலில். உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வெஜ் சீரியஸ் முருங்கைக்காய் பொரி குழம்பு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். திரும்ப இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். திரும்ப வருவோம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.